இப்ப எங்க வந்திருக்கிறோம்? ஆச்சேரி காடுங்க. அப்பன்னா வச்சுக்காவ 10 மணில இருந்து இங்கே தான் கிடக்குறோம். உப்பீர்னு கீழே விழுந்து போயிருவேன். ஐயோ நாங்க ஆழமா இருக்கு. நாம ஆகாயத்து மேல இருக்கிறோம். இப்ப பூலோகத்துல இல்ல, மேகத்தின் வழியாக மேகலோகம் வந்திருக்கிறோம். பனிமூட்டமாக்குதா? படுதா மூட்டை. ஆமா. ஐயோ சரிங்க. அதனால இப்ப மேகலோகம் வந்துட்டோம். என்னுடைய மணி வேலை போமா. என்ன கதவெல்லாம் சாத்தி இருக்குது? செருப்பு ஒரு சோடி தான் கிடக்குது. ஒரு சோடி தானே கிடைக்கும். அடி கதவை திறப்பாய் கண்ணாடி சனிக்கிழமை பெற்றிருக்கு. சனி போன தனியா போவா சண்டலா என்னையும் கூட சேர்த்துட்டு போயிடாத நண்பா. அரண்மனைக்கு வெளியிருந்து எவ்வளவுதான் நம்ம கத்தி கத்தி மின்னலோலியா மின்னலோலியான்னு கூப்பிட்டாலும் அவ கதவை திறக்கல. நீ கூப்பிடுறியா? நான் எந்த மந்திரி தானே நீங்க போடாத வார்த்தை நான் கேட்ட வந்துருவாங்கல்ல. சரி கூப்பிட்டு பாரு. சிலம்பாயா யாரடா கூப்பிடுற? எங்கடி நக்கறா? டேய் எங்க இருக்கறன்னு கேளு. யாரடா கேக்குற? ஏன் பொண்டாட்டிங்க வந்திருக்கா? உங்க பொண்டாட்டி நீ கூப்பிடு, ஏன் பொண்டாட்டி நான் கூப்பிடுறேன். கண்ணே மின்னலோலியா பிள்ளை பவளாயா 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 பவளாயே ஏன் வெத்தலாயி இல்லையா? அது ஏன் பொண்டாட்டிங்க. கண்ணே மின்னலோலியா பிள்ளை கருப்பாயா எத்தனை பேர் பொண்டாட்டி? அண்ணன் பொண்டாட்டி தான். கண்ணே மின்னலோலியா எங்கடி போனா? கண்ட்ரோலி கண்ட்ரோலி நான் பொண்டாட்டி கூப்பிடு, நீ மூடிட்டு கூப்பிட. கண்ணே ஒருவேளை இப்படியா இருக்குமோ? இப்படியா இருக்குமோ? இப்படியா இருக்காது, இப்படியா தான் இருக்கு. நாம காந்தருவம் திருமணம் செஞ்சு 9 வருஷம் ஆயிருச்சு. 9 ஆண்டுகள் ஆனதுனால நாம வராதனால கோபத்துல இருப்பாளா? பாட்டு வரியா? சரி போய் பாட்டோம். நீதானடா குட்டி மந்திரி. இதெல்லாம் சோத்த திங்கணும். ரதத்தை நிறுத்தினாலே பேண்ட் நிறுத்தணும். நான் ரைஸ் தின்னுட்டா. கதவு திறந்து தாக்குது. கோபத்துல இருப்பாளோ? பாத்து கேட்டா பாட்டு ஓம் நமச்சிவாய நமக. இலச்சவாயில வச்சுக்கிட்டாங்க. ஓம் கங்காதரா கௌரி மனோகரா. ஐயோ ஏங்க இவ என்னமோ கங்காதரா கௌரி மனோகரா அப்படிங்க. கங்காதரா அடி கோபம் என்னடி கோபம் என்னடி கோபம் என்னடி.
எதுக்குமே இது பண்ண என்னமோ மம்முட்டிவாயும் தேத்தாக்குறான் என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல ஒரு காதல் பாட்டு பண்ண வாங்கிக்குவாளோ பாடிதான் பாருங்க. யார்கிட்ட பாரு உங்க போட்டு எடுத்தாங்க. கோயம்புத்தூர் குழந்தை வெத்தலை வைத்த வைக்கிறாடி நீ என்ன வைக்கிறாடி நீ கொஞ்சம் போதி வெத்தலை வாடி வாடி சும்மா போடி போடி கண்ணே மென்னலோலியா. ஓம் நமச்சிவாய நமக. கண்ணே டே பார்த்து 9 வருஷம் ஆகுதுயா பொண்டாட்டி பார்த்து. நானும் கூத்துக்கு வரும்போது போன் பண்ணிட்டு வந்தா இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இல்லாத இருக்குடா. ஓம் நமச்சிவாய நமக. ஏன்டா டே சண்டாலா டே என்னுடைய மனைவி பின்னழகா இப்படி இருக்குதுன்னா ஏய் நண்பா இவளுடைய அழகு எப்படி? இவள் கூந்தலோ கார் மேகம் போல். ஆமா சாமி சவரி முடியாட்டுக்குது. இவளுடைய நெத்தியோ வெண் திரை போல். பாவம். இவளுடைய கண்களோ மீன்கள் போல். ஆமா சாமி. இவளுடைய மூக்கோ அப்படியே கிளிக்கு எப்படி மூக்கு இருக்கும். ஆமா சாமி. அப்படியே சளி. டேய் இவ உதடு பாடுற அப்படியே ஆரஞ்சு சொலையாட்டம். பாவம் சாமி ஆப்பிள்கள்ல வேலை செஞ்ச மாதிரி. இவ கழுத்தோ வெண் சங்கு போல். ஆச்சி கிட்ட வந்துட்டீங்க. எதுக்கு? ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இருக்குதுங்க. இரு மாங்கனிகள் போல் இவளுடைய மார்பகம். சித்தடுக்கு போல் இவளோட இடுப்பு. இப்படியே தெரியுது உங்களுக்கு. சுழல்கின்ற சுழலை போய் இவளுடைய தொப்பில் கொஞ்சம் தாங்க. பைத்தியக்காரா இருவாளை தண்டு போல் இவளுடைய தொடை நம்ம கீழே போயிட்டீங்க. அன்னம் போல் இவளுடைய நடை. ஏங்க ஏன்டா இப்படியே தான் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஆமா. இப்ப நாமளே தான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கோம். வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. நம்மள வந்து ஒரு 1 hour வந்திருக்கான்னு தெரியாத கொஞ்சம் கூட சட்டுன்னு பயம் இல்லாத சிவன் பூஜை செஞ்சிட்டு இருக்கிறாடா. ஏங்க நான் ஒருக்கா கூட்டு பாருடா. நீ கூப்பிட்டு பாரு. நீ வந்து நாங்க சொல்லுங்க. நான் கூப்பிட்டு பாரு. ஒருவா நீ சொன்னா தான் திரும்பி போல என்னவோ. அம்மா ஓம் நமச்சிவாய நமக. கடவுளே அம்மோய் கங்காதரா கௌரி மனோகரா. அம்மா ஓம் நமச்சிவாய நமக. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, ஊரெல்லாம் பொதுமக்கள் வந்திருக்காக, மாமா மின்னல். ஓம் நமச்சிவாய நமக. அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, நம்ம பல்லகாரன் திருமலை புளுத்தி அர்ஜுனராஜகாரன் வந்திருக்காக, மாமா மின்னல். ஓம் நமச்சிவாய நமக. அர்ஜுனா அர்ஜுனா என்ன சொன்ன? காது கேக்குதுங்களா? என்ன சொன்ன? அர்ஜுன மண்ண வந்திருக்காங்க. என்னமோ சொல்லிட்டு இருக்கு. நீ தானே சொல்லி கொடுத்த. காய கட்டிட்டு சொல்ல மாட்டேங்கல. வேலையாக மாட்டேங்கிறாங்க. அர்ஜுன மண்ண வந்து சொன்னையா இல்லையா? இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன். அதனால அந்த பாட்டு பாருங்க. பொட்ட புறவு யாரு நீ? அந்த பாட்டு பொட்ட புறவு யாரு? இது வேலையாவாது. அதனால டைரக்டா களத்துல இறங்கலாம். இறங்க. கன்யா தேவி, கன்யா மின்னலோலியா. ஓம் நமச்சிவாய நமக. மன்னவர் வந்திருக்க கண்ண திறந்து பாருடி. ஓம் நமச்சிவாய நமக. கன்யா தேவி உன் கணவன் வந்திருக்கிறேன். ஓம் நமச்சிவாய நமக. ஏய் மின்னலோலியா. ஓம் நமச்சிவாய நமக. என்னடா இது? நான் எவ்வளவு தூரம் கூவி கூவி கத்தி கத்தி மின்னலோலியான்னு கத்தியா தொண்டத்தான் வாடுது. தொண்டை தண்ணி தான் வறண்டு போச்சு. திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. என்னை விட இந்த சிவபூச்சி தான் முக்கியமா. ஏங்க நீங்களே வந்துட்டீங்க. நானே வந்துட்டேன். இந்த சிவமால தானே பத்தியமா வருதுடா இப்ப. என்ன மூத்திரமா சொட்ட சொட்டு விட்டு போ. ஆசை இந்த சிவமால தானே பத்தியமா சிவபூச்சி கழிச்சு விட்டு விட்டா எப்படியா நிமித்தான பாக்கணும். கட்டி முடிக்கிறேன். என் காமத்தை தீர்க்கிறேன். யாரடி வந்தாங்க? அதானே நம்ம 2 பேர் தான் சிவன் பூஜை செஞ்சுட்டு வந்திருந்தோம். ஆமா. யாரடி இந்த போஷி எல்லாம் கழிச்சது? தெரியலையாமா? கண்ணம்மா. ஆமா கண்ணம்மா. ஓட்டு
தந்தையார் சொன்ன மாதிரி 48 நாள் பூஜை செய்ய சொன்னாங்க. 48 நாள் பூஜையிலே 47 நாள் பூஜை 47 நாள் பூஜை முடிந்து 3.25 நாள் நொடிதான் இருக்கிறது. இந்த 3.25 நொடியிலே யாருடைய இந்த பூஜை கழிச்சது? 2 பேர் தான். என் அருகில் வராதே, என்னை தொடாதே. என்னங்க ஆச்சு? எல்லாம் முடிந்திருக்கிறது. சண்டாளி சண்டாளி மாப்பாதக என் குலத்துக்கு வந்த கெடுக்க வந்த கோடாரி காம்பே, உன்னுடைய அம்மணிக்கு வந்து உன்னை தொட்டு இழுத்ததற்கு என்னை இழுத்து தள்ளி வஜ்ர தூண்ல தள்ளிட்ட. என்னுடைய மண்டை உடைச்சிட்டிய மாப்பாதகி. தேடி வந்த பாவத்துக்கு என் மண்டையவே உடைச்சிட்டியே சுவாமி. அறியாத புத்தியாலே தெரியாமல் செய்துட்டேன். என்ன சொன்ன அறியாத புத்தியா? ஏங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. வேணுன்னே உங்க மண்டையெல்லாம் உடைக்கலைங்க. என் தந்தையார் கொடுத்த கட்டளை எப்படி? என்ன கட்டளை?
மாலையிட்ட மன்னவர் மாளிகையை தேடி வர வேண்டும் என்றால் கன்னிகா மடம் கட்டி கௌரி பூஜை செய்ய வேண்டும். 48 நாளைக்கு கௌரி பூஜை செய்ய வேண்டும். அந்த 48 நாளிலே பூசை கலையாமல் நாங்களே வந்து மகளே பின்னலி என்று கூப்பிட்டாலும் அந்த பூசையிலிருந்து எத்திரிக்க கூடாதுட்டாங்க. ஆத்த மலையை எடுத்து அரணாரை உண்டு செய்தி, சேத்து மலையை எடுத்து சிவனாரை உண்டு செய்தி, அரகரா சிவனே என்று அரண்மையில தியானமாகி 48 நாள் கண்டி பூஜை செய்ய வேணும். அப்படி பூஜை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? மாலையிட்ட மன்னவராகப்பட்டவர் உன் மாளிகை தேடி வருவார் என்றார். மாலையிட்ட கணவர் மாளிகை தேடி வருவார் என்றார். வந்தில்ல என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடி பண்ணிட்டு இருந்த? சாமி யாருக்காக பூஜை செஞ்ச? உங்களுக்காக தான் பூஜை செஞ்சேன். வந்தல்ல வாங்கம்மா எப்ப வந்தீங்க ஆசையுடன் பணிவுடன் கட்டி பிடிப்பேன்னு பார்த்தா என் மண்டை உடைக்கிறிய மாப்பாதைக்கு மகாராஜா. அது மட்டும் இல்ல, அந்த பூஜை யாருக்கு செஞ்சா? பூஜை யாருக்கு செஞ்ச? உனக்கு தானே. நான் வரணும் தானே செஞ்சேன். நானே வந்த போது என்ன சொல்வது நியாயம் தாங்க. பூஜை செய்வது யாருக்காக? கட்டிய கணவர் வீட்டிற்கு வருவதற்காக பூஜை செய்தார். கட்டிய கணவரே வந்த பிறகு பூஜை எதற்கு தானே கேக்குறீங்க? நானே வந்துட்டு உனக்கு என்னடி பூஜை? பூஜை 48 நாள் பூஜை முடியாமல் பூசையிலிருந்து எந்திரிக்க கூடாதுன்னு என் தந்தையார் கொடுத்த கட்டளை இருக்குது. தந்தையாருடைய கட்டளையா? ஆமாங்க. ஏடி சண்டாளி, உன்னை தொட்டதற்கு என்னை இழுத்து தள்ளி வஜ்ர தூணிலே பட்டி என் மண்டை உடைஞ்சு ரத்த ஆறா பெருகி போகுது. ஏடி மா பாதகி, இன்னைக்கு சொல்றேன் கேளு. இன்றைய நாள் முதல் சுவாமி, இன்றைய நாள் முதல் அப்பேற்பட்ட 18 நாள் சென்ற பாரத காலத்துல கூட என்னுடைய மேனியில ஒரு துளி காயம் கூட படல. விண்ணம் படாத மேனி விண்ணம் படல, காயம் படாத மேனி காயம் படல. அப்பேர் விட்டு இந்த ஆனாலமான அர்ஜுனனியே மண்டை உடைச்சல. இதுக்கு மேல சொல்றேன், இந்த முகத்தோடு உன்னை வந்து நான் பார்க்க மாட்டேன். ஓடி. ஐயோ இன்னும் சந்திக்க மாட்டேன். ஐயோ மன்னா. என்ன வெட்டி தெரியலையடி, பெண்ணாக பிறந்து என்னடி சுகத்தை கண்டு மாலையிட்ட மன்னவருக்காக பகவானது செஞ்சு பூசையானது செஞ்சு மாலையிட்ட மன்னவர் வந்து அவர் மண்டை விடைந்து ஐயோ சண்டாளி என்னடி எடுக்க வந்த கோலம் சொன்னவா பெண்ணாக பிறந்ததற்கு ஒரு மண்ணா பிறந்திருந்தா கூட மாளிகை கட்டி அழகு பார்த்திருக்கலாம். இந்த பெண்ணாக பிறந்து நான் இப்பேற்பட்ட குளத்திற்கு அழகை வாங்கி ஓட்டப்படியா என்னடி செய்யலாம்? அம்மா எனக்கு ஒரு வாசனை
யோசனை என்னடி ஆனால் அழகான அர்ஜுனு அவரு தான் கோபத்துல வந்தாரு அடிச்சுட்டாரு போயிட்டாரு எப்படிப்பா அவங்க இருக்கிற பொண்டாட்டிங்க ஆமா அவங்க எவ்வளவு அழகுபடுத்தவங்க பெண்ணுன்னா பேயும் மனமரங்குவாங்க இவர்கிட்ட சொல்லி அழுவுறதோட தன் மனைவி கிட்ட சொல்லி இருந்தா இதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும்ல அதனால எப்படி இருப்பாங்க ஏமா அவங்க வருடத்தில் ஒரு முறை எப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளு 2ஆம் தேதி என் கொலைகள்ல நீராடி மண்ணூர் கசரம் மாங்கலி பூஜை செய்வது வழக்கம் இது எனக்கு எப்படி தெரியும்னா என்னை ஒரு நாள் கூட்டு போனாரு யாரு ஆனாள் அழகமான அர்ஜுனை அதனால எனக்கு தெரியும் குளக்காரி போனா அந்த பெண்கள் அங்கதான் இருப்பாங்க அர்ஜுன மண்ண கொண்டாட்டிக்க அவங்கிட்ட போய் நடந்து வரது எடுத்து சொன்னா ஒரு கிடைக்கும் அதனால குளக்கரைக்கு போவோம் போலாம் போலாம்